அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூ பார் மல்லி மல்லி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா, இல்லை வெண்பாவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட விஜயை பிடிக்குமா, இல்லை ரன்லியாவை பிடிக்குமா, இல்லை ரஞ்சிதா ராஜேஸ்வரியை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட மல்லி சீரியலில் நம்மளோட ரஞ்சிதா ராஜேஸ்வரி மல்லி விஜய் நம்மளோட வெண்பா குட்டி நளினி அம்மா இவங்கள வச்சு கதையை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ரொம்பவும் போரிங்காகவும் ரொம்ப மொக்கையாகவும் போனாலையும் கொஞ்சம் அப்பப்போ சுவாரஸ்யமான விஷயங்களை பண்ணி இந்த சீரியலும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நம்மளோட விஜய் மல்லி இப்போதைக்கு பிரிகிறாங்க ஒன்று சேர்றாங்க எப்போ தான் இவங்க ஒன்று சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளோட மல்லி சீரியல் நண்பர்கள் வந்து கேட்டுட்ருக்குறாங்க. அது நமக்குமே தெரியலைங்க. இப்போ என்ன புதுசாக பண்ணிகிட்ருக்குறாங்கன்னா, மொத்த குடும்பமும் கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்காக போயிட்டுருக்குறாங்க, கும்பாபிஷேகத்துக்காக. விஜய் மல்லி குடும்பம் மொத்தமாக. அதில் நம்மளோட விஜய் வந்து மல்லியை கூட்டிகிட்டு போகிறதுல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைங்க. நம்மளோட ராஜேஸ்வரி சரி மல்லியும் தான் வந்துட்டு போகட்டும் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி பாவப்பட்டு மல்லியும் வந்துட்டு போகட்டும்னு சம்மதிச்சிட்டாங்க. அதனால் நம்மளோட மல்லியும் வேகமாக கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்ததும் சாப்பாடு செஞ்சு வீட்டுக்குலேருந்து கொண்டு போகிற மாதிரி நம்மளோட கிராமத்து சைடில் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை நம்மளோட ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வேணான்னு சொல்லுவாங்க. திரும்பவும் கடைசியில் அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் பெட்ரோலை ஊற்றி மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமானதாலையும் சாப்பிட்ற பொருளில் வந்து பெட்ரோலை கலக்கிறதுலாம் ரொம்பவும் ஒரு தப்பான விஷயம். அது நம்மளோட வெண்பா குட்டி சின்ன குழந்தைன்னு தெரியாமல் கூட அந்த சாப்பாட்டில் இதை பண்ணியிருக்கிறாங்க. இதை போயிட்டு பாதி வழியில் அவங்களே ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி எனக்கெல்லாம் பசிக்குது விஜய், ஏதோ ஒரு பக்கமாக ஓரமான வண்டியை நிறுத்தி இங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு கேட்டு கடைசியில் பெட்ரோல் வாசனை வருதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருந்தாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் அந்த சாப்பாடை கீழே கொட்டிட்டு நம்மளோட நளினி அம்மாக்கிட்ட நம்மளோட மல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம செய்கிறது நல்லது அவங்களுக்கும் தான் தெரியாமல் அவங்க புரிஞ்சிக்காமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதோ ஓடுற ட்ரெயினில் நானும் கூட தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் நானும் தூக்கிட்டு இருக்கிறேன். நம்மளோட விஜய் வந்து மல்லியை கூப்பிடாத ஒரு பெரிய விஷயமா மல்லி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மளோட நளினி அம்மா இதை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விடுப்புல இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு பார்ப்போம், எப்படியாவது ஒன்று விஜய் நான் உன்னோட மனசை புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் ஒரு வழியாக உள்ள கோயிலுக்குள்ளே ஒரு குறி சொல்கிறாம்மா மல்லியை கூப்பிட்டு ஒரு சில விஷயமெல்லாம் குறி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட ஐயர் வந்து நம்மளோட ராஜேஸ்வரியை வந்து கலசத்தை எடுத்து பூஜை பண்ணி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. கடைசியில் மல்லியும் விஜயும் தான் கல்யாணம் ஆகிட்டாங்கல்லன்னு ரொம்ப பேஷாக போயிடும், சீக்கிரமாக நம்மளோட மல்லி விஜயை அதை செய்யட்டும்னு சொல்லிட்டு ஐயர் சொன்னதும் மொக்கையாக போயிடுச்சு நம்மளோட ராஜேஸ்வரிக்கு. நம்மளோட மல்லி முன்னாடி தோற்று போய் அவமானத்தில் நம்மளோட ராஜேஸ்வரி அவங்க முகத்தை எங்கே வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியலிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.